ஆமே. அப்படியே ஊமையா இருக்கவங்க ஆமே கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பிரசங்கிக்கலாம். எத்தனை பேர் பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்டு அப்படியே அப்படியே மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும் அவங்களுக்கு. ஆனா கர்த்தர் தான் தன் தாவரமாக்கி கொண்டார், உறவிடமாக்கி கொண்டார். இருந்தாலும் மனசுல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குல்ல. நம்ம எந்திரிச்சு நடந்தா எப்படி இருக்கு, எனக்கு இந்த 2 கை இருந்தா எப்படி இருக்கு, எனக்கு கண்ணு தெரிஞ்ச எப்படி இருக்கு, என் காது கேட்டா எப்படி இருக்கு, இன்னும் ஆண்டவர் வைராக்கியமா பண்ணுவேன் அப்படி நினைக்கிறவங்களுடைய நினைப்பெல்லாம் ஆமே நம்ம மூலியமா அந்த கர்த்தர் மாத்த போகிறார். உங்க மூலியமா அந்த கர்த்தர் மாத்த போகிறார். ஆமே. இந்த ஊழியத்தின் மூலியமா அநேக ஊழியர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் வைத்து விட்டார். அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. இனிமே அநேக ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறேன். ஆமே. கர்த்தர் சொல்றாரு அநேக ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். அப்ப அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னா ஆமே நம்மளதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் வருத்தப்பட்டு வார சுமக்கிறவங்க எல்லாத்துக்கும் நாம தான் மருந்து அப்படின்ட்டு, நாம தான் டாக்டர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுல டாக்டர் கை தூக்கி காமிங்க. ஹல்லேலூயா. ஆமே. ஆமே. இந்த கையில சொல்லுவாங்க சொல்லுங்க. இந்த கையில இந்த வார்த்தையை கையை நீட்டி சுக வாங்கி சொல்லப்படுது. அந்த நாளிலே அந்த நேரத்திலே சுகம் கிடைக்கும். ஆமே. நான் சுகத்தை கொடுப்பேன் சொல்லுங்க. என் பட்டணத்துக்கு சுகத்தை கொடுப்பேன். அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆமே இந்த தேசத்திற்கு சுகத்தை கொடுப்பேன். வாதை என் கூட அணுகாது. ஆமே.
ஆமென். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு பரலோகமே வேலை செய்யும். நீ நினைச்சிட்டு இருக்க தனியா போய்கிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லைன்னு. டெய்லியும் உனக்கு சப்போர்ட் பரலோகத்துல இருந்து தேவ தூதர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் அவரு மட்டும் வேலை செய்யல அப்படின்னா ஆமே எத்தனை ஆக்சிடென்ட் நம்ம பார்க்கலாம், பேப்பர்ல தான் படிக்கிறோம், செய்தியில தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமே. ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனாயிரம் பேர் இறக்குறாங்க தெரியுமா? ஆமே. ஆனா அதெல்லாம் காப்பாத்திருக்கிற வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி நம்முடைய தேவ தூதர்களுக்கு ஆமே உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஓ என் புள்ள வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுச்சு, அவன் வேலை செஞ்சுட்டு வீடு வர வரைக்கும் ஆமே அவன் பைக்ல போனாலும் கார்ல போனாலும் பஸ்ல போனாலும் பிளைட்ல போனாலும் அவனுக்கு பாதுகாப்பா பரலோகம் நீ போயிட்டு வா அப்படிம்பாரு. தேவ தூதனே நீ போயிட்டு வா ஆமே அப்படி கட்டளை இடுவார். ஓட போ அப்படின்றாரு. ஆமே என் புள்ள கிளம்பிடுச்சு. நீ நினைச்சிட்டு இருக்க நம்ம மாம்சம் நம்ம சாதாரணமான கடவுள் உனக்காக வேலை செய்கிறவராக இருக்க, கடவுள் உனக்காக கட்டளை இடுகிறவராக இருக்க. சாதாரண உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காத. ஆமே உனக்காக பரிந்து பேசுகிற தேவன், பாதுகாப்புக்காக பரிந்து பேசுகிற தேவன், உன் நோய்க்காக பரிந்து பேசுகிற தேவன், உன் வறுமைக்காக பரிந்து பேசுகிற தேவன். அல்லேலூயா. ஆமே அதான் சொல்ற பாருங்க. அவன் என்னிடத்தில் ஆமே உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. உன் கால் ஆமே உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடி, ஏதாவது பிரச்சனை போய் மாட்டிக்காதபடிக்கு தேவ தூதர்கள் வந்து என்ன செய்றாங்க? ஆமே பிரச்சனை இருக்க பக்கம் உன்னை போவாத வேற பக்கம் அப்படியே நவுத்தி விட்டுறாரு. அல்லேலூயா. வேற பக்கம் அப்படியே நவுத்தி விட்டுறாரு. அல்லேலூயா. ஆமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாத்தி வேற வழியில போற. இந்த இடத்துல பிரச்சனை இருக்குப்பா, இந்த இடத்துல நிறைய பேர் உனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆமே சொல்லுவாங்களே இந்த வாஸ்து சாஸ்திரம் எதுக்கு தெரியுமா பாக்குறாங்க? நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுக்கு பாக்குறாங்க தெரியுமா? அந்த இடத்துக்கு போனா ஆமே அந்த இடத்துக்கு போனா நல்லது, இந்த வீட்டுக்கு போனா நல்லது, இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா உனக்கு கெட்ட நேரம் அப்படின்னு. அல்லேலூயா. ஏங்க அது செங்கல் எல்லாம் கட்டினதுதான், இது செங்கல் ஜல்லினால கட்டினதுதான். அது நிலத்துல தான் வீடு இருக்கு. என்னப்பா மேல அப்படியே அங்கரத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாஸ்து பட்டா வீடு போய் மேல அப்படியே சங்குன்னு காத்துலயே அப்படி இருக்கு. நம்ம சாவர வரைக்கும் அப்படியே காத்துலயே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய இந்த மாளிகை. அல்லேலூயா. ஆமே பறக்கிற மாளிகையா இல்லையா? நீ வாஸ்து பார்த்தாலும் சரி வாஸ்து பார்க்காலும் சரி, நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜாதகம் பார்த்தாலும் எந்த யோசியம் பார்த்தாலும் ஆமே கர்த்தர் மாத்திரம் மாத்திரம் தான் ஒருத்த வாழ்க்கை. கர்த்தர் அடைச்சா அதை ஒரு ரூடு திறக்கவே முடியாது. அவர் கூட்டினால் நோவா கூட்டினாரா இல்லையா? எங்க கூட்டினாரு? போர் அப்படியே கப்பல்களை வச்சு கூட்டிட்டாரு. இப்ப நோவாவே நினைச்சா கூட வெளியில வர முடியாது. அல்லேலூயா. ஆமே கர்த்தர் வந்து எப்ப டைம் இருக்கோ அப்பதான் திறந்து விடுவார். அல்லேலூயா. ஏன்னா 40 நாள் ஜலம் என்ன நினைச்சு போட்டே தூக்கி மேல போயிடுச்சு, கப்பலை தூக்கி மேல மிதந்துட்டு இருக்கு. பூமியில இருந்து வானத்துக்கு உயரத்துக்கு என்ன செய்யுது? அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தண்ணி ஏறிடுச்சு. இவன் பாட்டுக்கு அவசரப்பட்டு நான் தண்ணியில குதிக்கிறேன், ஆமே நான் நீச்சடிக்க போறேன் அப்படின்னு போட்டோட போய் வேண்டியதான். அல்லேலூயா. தொடர்ந்து என்ன இல்லை தண்ணி அந்த கதவடியே உள்ள வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணி. அல்லேலூயா. கர்த்தர் எப்பயுமே எதை செஞ்சாலும் கரெக்டான நேரத்தில் கரெக்டா செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் வரங்களும் ஜோதியின் பிராதத்தில் வருகிறது. எங்கிருந்து வருது? பரலோகத்துல இருந்து வருது. அது எந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கணும், எந்த நேரத்தில் உனக்கு அது வலிக்கணும், எந்த நேரத்தில் டைம் செட் பண்ணணும் செட் பண்ணி வச்சிருக்க. ஆமே அல்லேலூயா. அதனால உன்னுடைய கெட்ட நேரம் நல்ல நேரமா மாத்தி வச்சிருக்கிற. அல்லேலூயா. உன் வீட்டுல தெருவுல இன்னைக்கு உங்க ஊர்ல எத்தனை பேரு ஆமே மரண ஓலங்களை நீங்க கேட்டிருக்கீங்க. அல்லேலூயா. உன் பக்கத்துல விழுந்து உன் தெருவுல விழுந்து ஆனா ஒண்ணு அணுகல. அல்லேலூயா. அது காதுல மட்டும் தான் கேட்ட அப்படிங்கிறீங்க. அல்லேலூயா. ஆமே அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே உன் பாதையில் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வானசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவார்கள். சிங்கத்தை சும்மா மாத்தியாவே போதும் அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி அது 17 டன் வெயிட். ஆமே அவ்வளவு டன் வெயிட் உள்ளது சிங்கம். அது பயங்கரமானது. ஆமே சிங்கத்துக்கு தைரியம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிருகங்கள்லாம் அதுக்கு சும்மா அசால்ட்டா தெரியும். ஏன்னா அது மனசுல அவ்வளவு தைரியம். படைப்பே அப்படி
படைக்கும் போதே கர்த்தர் என்ன செய்ய தைரியமா படைச்சிட்டாரு அந்த மிருகத்தை. அதனால மற்ற மிருகத்துல என்ன இல்ல கோடி குண்டு மாதிரி தான் பார்க்கணும். எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் அவன் ஒரு கோடி கோடி சைஸ்ல பார்க்கணும். இப்ப தாவீது என்ன செஞ்சான்? சின்ன பையன் தான், அவ்வளவு பெரிய ஆளை என்ன செஞ்சான்? உனக்கு இந்த கல்லு போதுண்டா அப்படின்ட்டான். ஆத்துல கிடக்குற இந்த கல்லு போதும், ரோட்ல கிடக்குற இந்த கல்லு போதுண்டா, நாயே ஒன்னு அடிக்கிறதுக்கு அப்படியா? அல்லேலூயா. நாயே நான் என்ன நாயா? நாய் அடிக்கிற மாதிரி அடிப்படா. ஆமே அல்லேலூயா. அதே மாதிரி அடிச்சான் யாரு? தாவீது. இப்ப உடைய இறுதியத்தின் நினைவுகள்லாம் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்து மலை மாதிரி இருக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆமே அதெல்லாம் ஆண்டவரே மலைகள் எல்லாம் வழிகளாக்குறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சொல்றது வழி சர்ச்சை மிதித்து போடு. அப்படியே சிங்கத்தையும் பாம்பையும் மிதித்து போடுவான். பாம்பை பார்த்தா படையே நடுங்க அப்படியே. பாம்பை கொண்டு போய் ஒரு பெரிய போர் காலத்துல கொண்டு விட்டின்னு வச்சுக்க, அவன் ஈட்டி அது இதுன்னு வச்சுட்டு அவனை பாம்பை விட்டு அத்தனை பேர் ஓடிடுவாங்க. அல்லேலூயா. பாம்பை கண்டா படையே நடுங்குமா. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, சேனையே நடுங்குமா. பாம்புக்கு அவ்வளவு பயம் மனுஷன். அல்லேலூயா. ஆனா சொல்றாரு பாருங்க, ஆமே சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் மனுஷன் மேல் மிதித்து போடுவார். அல்லேலூயா. மிதிக்கிற அல்லேலூயா. ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. வயசான மிதிக்க முடியாதா? ஆமே கலிக்கு சமமான வாழ வயது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மிதிக்கிற ஆமே அப்ப அதிகாரங்களா மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரச்சனைகளை மிதித்து அதன் மேல் நடக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே அதுதான் விசுவாசம். நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் பிரச்சனை மிதிக்கப்படும். அல்லேலூயா. உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிற. அல்லேலூயா. ஆமே அந்த சொல்ற பாருங்க, ஆமே அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன் அப்படிங்கிற. அப்ப நீங்க இன்னைக்கு யார் மேல நம்பிக்கை வச்சு நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க? கர்த்தர் மேல். என்னை விடுவிப்பான். இந்த பிரச்சனை மாறணும் வந்துட்டீங்கல்ல, மாறுறது மட்டும் இல்ல, அடுத்து என்ன செய்ய போறாருன்னு சொல்றாரு பாருங்க. ஆமே வாஞ்சியா இருக்கிறான், அவனை விடுவிப்பேன் அப்படிங்கிற. அவரை நம்பிட்டு இல்ல, பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, கர்த்தர் விடுவிச்சுட்டார். அந்த பிரச்சனையில விடுதலை ஆயிட்டேன். என் கடன் பிரச்சனை விடுதலை ஆயிட்டு சொல்லுங்க. நோயில விடுதலை ஆயிட்டேன். எவ்வளவு நாள் கட்டி வைத்திருந்த அந்த ஆவி வெளியேறுகிறது. இதெல்லாம் ஆவிதான். கடன் பிரச்சனை ஒரு ஆவி, ஆமே பண பிரச்சனை ஒரு ஆவி, ஆமே இப்ப நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அது ஓடிடும். அல்லேலூயா. ஆவி பவர் கிடையாது. நம்ம ஆவியாவும் மாம்சமாவும் இருக்கிறோம். இப்ப நினைச்சத ஆமே இந்த கீபோர்ட தூக்கி இப்படி போடலாம். பிசாசு வந்து இப்ப போட சொல்லி பார்க்கலாம். பொல்லாத ஆவியே வந்து இந்த போர்டை தூக்கி போடுறான். பேசி பார்க்கலாம். அவன் அவ்வளவு பெரிய ஆளு, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கான். சின்ன ஒரு டெஸ்ட் வைங்க அவனுக்கு. இப்ப இந்த போர்டை தூக்கி அப்படியே வைடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முடியாது. இதை கர்த்தர் படைத்த நீ நான் இதை தூக்கி அந்த பக்கம் இல்ல, தூக்கியே எறியல ரோட்டுக்கு. அந்த அளவுக்கு அதிக சக்தி மாம்சம் ஆவியாக நம்ம இருப்பது. அவன் வெறும் ஆவி தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமே பெரிய பெரிய மலையெல்லாம் நவுத்த முடியாது. அல்லேலூயா. ஆனா நீ நானும் ஆமே ஆராதிக்கிற தேவன் மூலமாய் அதை வழியாவே மாத்திடலாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அத்திமரத்தை பார்த்து போகும்போது பேசிட்டு போனார். கனி இருக்குமான்னு பார்த்தா இல்ல. இனிமே ஒரு நாள் ஒரு காலம் இதுல இருந்து ஆமே பலன் வரவே வராது. பட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் வராது. ஆமே அடுத்த நாள் வராது. ரவி நீங்க சொன்னபடி அந்த மரம் என்ன இருந்துச்சு? பட்டே போயிடுச்சு. ஆமே முதல் நாள் சொல்லும் பொழுது இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டீங்களே, இன்னைக்கு பட்டு போகாத மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சு போவாங்க. என்ன அலெக்ஸா அப்படி இப்படினாங்க, அது பட்டு போயிடும், இது என்ன விலகி போயிடும், சஞ்சாரமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பிரச்சனை சொன்னா ஒண்ணும் இல்ல. அப்படியே தான் போறேன் அப்படி நினைச்சிட்டு போவாத. நான் போய் பார்க்கும்போது அது பட்டு போயிருக்கணும், அது அழுது போயிருக்கணும், அது இருக்கிற இடமே இல்லாம அட்ரஸே இல்லாம போயிருக்கணும் அப்படி சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா நீங்க காண மாட்டீங்க. என்ன செய்ய அத்திமரத்தை பார்த்து பேசிட்டு போனாரு. அடுத்த நாள் வந்து பார்க்கறாரு, பட்டு போயிடுச்சு, முடிச்சு வேரோட பட்டு போயிடுச்சு. பட்டு போயிடுச்சு மேலாவது இல்ல. தேவன் எப்பயுமே ஒரு அதிகாரத்தை கொடுத்தாருன்னா வேரோட தூக்கிடுவார். வேற விட்டு அது பக்கத்துல கிளை அப்படி எப்படின்ட்டு முளைச்சு ஆமே அது ஒரு மரமாயிரும், அடியோட வெட்டுவார்.
எகிப்தை வெட்டினார் பாத்தீங்களா? 40 லட்சம் ஜனங்களை ஆசீர்வதித்து மேலே ஏறிட்டு அப்படியே பார்வோன் படை அப்படியே வெட்டிட்டு ஒருத்த கூட உயிரோட வேரோட எடுத்துருவார். உன் ஆசீர்வாதம் வேர் வெட்டு தலைக்கும், அது கனி கொடுக்கும். ஆமே. ஏன்னா நீரோடை கர்த்தருடைய வார்த்தை ஓடைக்குள் வந்திருக்கிற, அது தண்ணி எப்பயுமே கிடைக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. ஆமே. அப்ப உன் வரம் உன் குடும்பம் உன் பிள்ளைங்க தலைக்குகிற மிகுந்த பலனை தரும். ஆமே. அது வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, ஆமே, அது காலத்தில் தன் கனியை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆமே. நானும் என் வீட்டாரும் என்றால் ஆமே ரட்சிக்கப்படுவோம். சொல்லுங்க நீங்க, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி ஊதியத்தனமா சுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு? அல்லேலூயா. அப்படியெல்லாம் சுத்த முடியாது. அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு சுத்து தான் வசனங்கிற ஒரு சுத்திட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இம்முறவே முடியாது. ஆமே. வாகனத்தில் கட்டுறது கட்டப்படும். உன் பிள்ளைய சுத்திட்டு இருக்க ஆவி இருக்கு பாத்தியா, அதை நீ கட்டிட்டு போ. என் புள்ள என் கணவரை சுத்திட்டு இருக்க ஆவியே இயேசுவின் நாமத்தில், ஆமே, எங்க அம்மாவுக்குள்ள சுத்திட்டு இருக்க ஆவியே உலக ஆவியே, ஆமே, அல்லேலூயா. எந்த ஆவியா இருந்தாலும் சரி இன்னைக்கு சொல்லி கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா கட்டப்படும். இறங்கிடும். கீழே இறக்குறது உன் வேலை. ஆமே. இறக்கி அவன் ஆத்துமாவை மேல கொண்டு போறதுதான் உன் வேலை. இறக்குறது ஏற்கிறது. பிசாசை இறக்கி விட்டு அவன் ஆத்துமாவை ஏற்கணும் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அத சொல்ல என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடையாளத்தில் வைப்பேன். அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வச்சிருக்காரு? ஹைஜீனிக்கான வாழ்க்கை. எல்லாத்தையும் அண்ணாந்து வேடிக்கை பார்க்கணும். வாழ்க்கை இன்னைக்கு சொல்லுங்க வாயில என்னுடைய வாழ்வை இத்தனை நாள் ஆளுங்க உங்களை தேடி வந்தேன். ஆனா உங்க வார்த்தை கிடைச்சது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி என் வேலை செய்கிற இடத்துல உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க. சொல்லுங்க வாயில அப்படி நடக்க பாருங்க. ஆமே. எவன் அவன் போஸ்டிங்க்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன் போஸ்டிங் காலி பண்ணி விட்டு ரெட்டிமான போஸ்டிங் கொடுக்க போகிறேன். ஆமே. நீங்க நினைச்சிட்டு இருக்கியா உன் படைப்பை சாதாரண படைப்பு? ஆமே. அல்லேலூயா. அவர் உன் படைப்பை ஆமே இந்த பூமியில காமிக்க போறார். இந்த ஆராதனையிலிருந்து காமிக்க போகிறார். தேவனுடைய வார்த்தை வந்துருச்சுல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர் சொன்னதுதான். அவர் கட்டளையிட ஆகும் நிற்கும். சொல்ல ஆகும் கட்டளையிட சொன்னதுதான். அதெல்லாம் மாறவே மாறாது. அல்லேலூயா. சொன்னா நடக்குது. ஆமே. உலக மனுஷன் மட்டும் சொல்றான். சினிமா டைலாக் நான் ஒரு தடவை சொன்னா எத்தனையோ தடவை சொன்ன மாதிரி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதெல்லாம் நம்மளுக்கு தான் வச்சிருக்கு. நம்மளுக்கு வச்சு ஒரே வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். 100 முறையில தேவையில்லை. ஒரு வார்த்தை நினைச்சு